வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனும் டீம் செலெக்ஷனை எப்படி பார்க்கணும்னு பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்க போகிறீங்களா, ப்ரமோஷன் டீமில் இருக்க போகிறீங்களா, இல்லை ரீஃபண்ட் டீமுக்கு போக போகிறீங்களான்றது எப்படி சூஸ் பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்டு என் டவுன்லைனில் ஒருத்தருக்கு ரீஃபண்ட் கொடுத்தேன். அதை வந்து நம்ம இப்போது எப்படி நம்ம அந்த டீம் செலெக்ஷன் பண்ணுறன்றதை வீடியோவை பார்க்கலாம். வாங்க. டீம் செலெக்ஷனை நம்ம எஸ்பிஓ ஐடியை லாகின் பண்ணிவிட்டு, நான் உங்களுக்கு ஆக்சுவலி பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கல, அதனால் என்னுடைய ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு போயிடுங்க. டேஷ்போர்டில் டீம் செலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே டீம் செலெக்ஷன் இதை டச் பண்ணுங்கள். டீம் செலெக்ஷன். இப்போது டீம் செலெக்ஷனில் வந்து சேல்ஸ் டீம் ரெடி டு பை கூப்பன். ஐ எம் ரெடி டு பை ஏ கூப்பன் கோட் அண்ட் கண்டினியூ த நியூ பிளான். அதாவது நம்ம பை கூப்பன் கோடு சொல்லியிருந்தாங்க இல்லையா, 20,000 வரும்னு, அது சேல்ஸ் டீமு. நான் பை கூப்பன் பண்ணல, ஆக்டிவில் இருக்கிறன்றவங்க ப்ரமோஷன் டீம். நாட் ரெடி டு பை கூப்பன், ப்ரமோஷன் டீம். ஐ எம் நாட் ரெடி டு பை ஏ கூப்பன் கோட், ஐ எம் ஒன்லி கண்டினியூ த நியூ பிளான். இல்லை இது எனக்கு ரெண்டுமே வேணாம், நான் ரீஃபண்ட் கொடுத்துக்கிறேன்னா ஐ எம் நாட் கண்டினியூன்னு, அதான் ரீஃபண்ட் டீம்னு இருக்கு இல்லையா, நாட் கண்டினியூ எஸ்பிஓ. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ எஸ்பிஓ, ஸோ ஐ நீட் மை ரீஃபண்ட் அண்ட் பெண்டிங் சேலரின்னு இருக்குது. இப்போது இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சேல்ஸ் டீமில் இருக்கேன், அதனால் நான் இப்போ பண்ணல, சேல்ஸ் டீம்லேயே தான் நான் இருக்க போகிறேன். இதை வந்து பண்ணிவிட்டு நீங்களா இங்கே வந்து சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துடும். கோ டு டேஷ்போர்டுக்கு போகலாம். நம்ம போயிட்டு நம்ம அப்படியே இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்ட் கொடுத்தவங்களது ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என் டவுன்லைனில் ஒருத்தருக்கு ரீஃபண்ட் கொடுத்தோம், அவங்களோட ஐடி ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கும் சுமித்ரான்னு சொல்லிவிட்டு நம்ம ரீஃபண்ட் கொடுத்து முடித்த உடனே லாகின் பண்ணால் லாகின் ஆகாது. எஸ்பிஓ கேர்னு வரும், எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ்னு வரும். இப்போ டேஷ்போர்டு போட்டாக்கா வராது, மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் வரும். சாரி, அன்னபிள் டு அசஸ்ன்னு. இது வந்து ரீஃபண்ட் கொடுக்குறது இப்படி தான். இதை பார்த்து கண்டிப்பாக எல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 3 to 4 o'clock வரைக்கும் தான் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நைட்டே இது கொடுத்தாச்சு, 12 மணிக்கு நேற்று நைட்டு 24 hours இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போது 3 to 4 o'clock வரைக்கும் தான் இருக்கும். எல்லாருமே சீக்கிரமாக ரீஃபண்ட் பண்ணிவிட்டு, ரீஃபண்ட் வேணுன்றவங்க பண்ணிக்கலாம். இல்லை டீம் செலெக்ஷன், நீங்கள் சேல்ஸ்லேருந்து ப்ரொமோஷனுக்கு மாறலாம், ப்ரொமோஷன்லேருந்து சேல்ஸுக்கு மாறலாம். எது ஒன்று இந்த 3 ஆப்ஷனில் நம்ம சீக்கிரமாக இது பண்ணோன்னா நம்ம பேமெண்ட்டு சீக்கிரமாக வரத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சீக்கிரமாக எல்லாருமே பார்த்து இன்றைக்கி முடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.